நெக்ஸ்ட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்லிருந்து 16 வருஷமாக நான் ஜோதிடராக இருக்கிறேன். நான் மருத்துவ ஜோதிடர், வாஸ்து நிபுணர். இப்போ இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பங்குனி மாதங்கள். யாருக்குமே தெரியாத ரகசியங்கள், பங்குனி மாதத்தில் என்ன விசேஷங்கள் இருக்குது, ஒரே நாள் வழிபாடுகள், ஒரே நாள் நீங்கள் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்ற முடியக்கூடிய பரிகாரங்கள் இந்த பதிவில் இருக்குது. பங்குனி மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ரீ விசுவாவசு கடைசி மாதங்கள். ஒவ்வொரு தமிழ் ஆண்டுலேயும் கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஆற்றல் அதிகமாக நிரம்பினதாக இருக்கும். ஆன்மீக சக்திகள் அதிகமாக இந்த நேரம் தான் அது எல்லாருக்குமே அதிகரிக்கும். ஏன்னா இந்த நாட்களில் பங்குனி மாதம் முழுக்கவே கோடை வெப்பம் அதிகமாக தாக்கக்கூடியனால அதிகமாக மாரியம்மன் வழிபாடு, பாலாபிஷேகம் பண்ணுறது, கூழ் காய்ச்சி ஊற்றுறது, நிறைய அக்னி சட்டி எடுக்கிறது, தீமிதி திருவிழா, முளைப்பாரி ஊர்வலம், இப்படி ஒவ்வொரு திருவிழாக்களும் பங்குனி மாதத்தில் நடக்கும். அது மட்டுமே இல்லாமல் பங்குனி உத்திரம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த நாளாகவும் இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. அகிலத்தையே காத்து கொண்டிருக்கும் ஈசன் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த ஒரு நாளும் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த நாட்களில் இந்த பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள், சூரியன் போராட்டாதி 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்துக்கு போகிறாரு, மீனத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி இந்த பங்குனி மாதம் முழுக்கவே குரு பகவான் மிதுனத்தில் இருப்பார். கேது பகவான் பங்குனி மாதம் முழுவதும் சிம்மத்தில் இருக்கார். ராகு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்காங்க. இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாருமே கும்பத்தில் இருக்கிறாங்க. 14/3/2026 அதிகாலை 3 மணிக்கு பங்குனி மாதம் ஆரம்பிக்குது. அப்போ தனுசு லக்கணத்தில் ஆரம்பிக்குது. தனுசு லக்கணத்துலேயும் தனுசு ராசிலேயே சஞ்சாரத்தில் இருக்கார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய ராசி, நான் தனுசு ராசியோடைய அதிபதி குரு பகவானையே தன்னுடைய ராசியை பார்க்குறதுனால தனுசு லக்கணத்திலேயே இந்த பங்குனி மாதம் பிறக்கிறதுனால மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் முழுவதும் இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரி அமைப்புகள், என்னென்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய லட்சியமே முக்கியமாக கொண்டு போராடும் குணம் கொண்ட தனுசு ராசினியர்கள் எப்பயுமே உங்களுக்கு ஒரு போராட்ட குணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இலக்கு நோக்கி போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆள் தூண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டு, இல்லைன்னா சீக்கிரமே ஒரு பாதிலே நீங்கள் அப்படியே நின்றுவீங்க, ஸ்டக்காகி நின்றுவீங்க. அடுத்து ஒரு ஆள் தூண்டுகோல் கொடுத்துட்டே போனால் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் லட்சியம் உங்களுடைய குறிக்கோளாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் போகணும்ல, தொடராக நீங்கள் பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. அதுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டக்காகி நீங்கள் நிற்கிறப்ப அப்படிங்க சோர்ந்து போய் நீங்கள் உட்காந்துருவீங்க. அப்போ அதற்குன்னு ஒரு ஆள் உங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களை சந்திக்க இருக்கிறாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சிறப்பான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்படி ஒரு நபர் வர்றதுனால நீங்கள் அது தயாராக இருந்துக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு ஏன்னா பங்குனி மாதத்தில் தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தனுசு ராசியோட பாக்கிய சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிநாதனும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல உங்களுடைய சுய முன்னேற்றம், சுய உழைப்புகள் மூலமாக கடுமையான முயற்சிக்கு அப்புறம் ஒரு இடத்துல நீங்கள் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இது வரைக்கும் நீங்கள் சொத்து இல்லை, எனக்கு ஒரு இடம் இல்லைன்னா இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இல்லை அதற்குண்டான முயற்சியாக நீங்கள் ஸ்டெப் எடுத்து நீங்கள் இது வரைக்கும் அதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போ எடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிறிதளவாவது கடன் வாங்கி நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கடன் வாங்கினா அதாவது சுபவரியமாக நம்ம மாற்றணும், சுப செலவாக நம்ம மாற்றணும். அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஏதோ ஒரு மூலமாக உங்களுடைய தந்தை வழியில் ஏதாவது ஒரு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. ஆனால் உங்களுடைய தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் வண்டி வாகனத்தில் போகிறப்ப நீங்களும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அன்னையும் கவனமாக இருந்தாங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாக உங்களுக்கு இருக்காது. அப்போ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் வெளியூர்லேயும் இருந்து வேலை பார்த்துட்டேன், இப்போ நான் வரணும் அப்படின்னா நீங்கள் உள்ளூரில் உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்போ இந்த மாதத்தில் அதுக்கான முடிவுகள் இருக்கக்கூடிய காலங்கள் அதிகமாக இருக்குது.
அது மட்டுமே இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு பரீட்சை முடிஞ்சு லீவ் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பந்தங்களோடு விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய தாத்தா பாட்டியோடு சேர்ந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால மன மகிழ்வோடு இருக்கக்கூடிய மாதமாகத்தான் தனுசு ராசியில் பிறந்த படிக்கிற மாணவர்களுக்கு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தான், வேலைக்கே போகல வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். இப்போ வேலை விஷயங்களை நீங்கள் புதியதாக ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். நான் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு முயற்சி எடுக்காமல் இருந்தேன், எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருந்தேன், இப்போ ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து குறிக்கோள் வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு ஒருத்தர் தூண்டுகோலாக உங்களுக்கு இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அரசாங்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநபர்கிட்ட நீங்கள் அதாவது உங்களுக்கு அறிமுகமே இல்லாத நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ஏதாவது சொத்து வாங்குவீங்க. சொத்து அப்படின்னா நகை வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரு இடம் வாங்குவீங்க. பெண்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள், யோகங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உள்ள குரு பகவான், சிவன் கோவிலில் சிவாலயங்களில் வந்து நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே போய் ஒரு கொண்டக்கடலை, ஒரு 21 கொண்டக்கடலையோ இல்லை அப்படின்னா ஒரு 54 கொண்டு கோர்த்து நீங்களே உங்கள் கையால் மஞ்சள் கலர் நூலால் கோர்த்து கொண்டு போட்டு 2 அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும்.